இது வந்து என்னோடய பழைய ஏர்டெல் சிம்முங்க. இந்த சிம்மில் வந்து 5G வந்து சரியாக ஒர்க் ஆகுமான்னு சொல்லி நான் ஏர்டெல் கஸ்டமர் கேர் ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு 4 or 5 டைம்ஸ் நான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கலை. 1 மந்த்தாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜியோவுக்கு வந்து நான் போர்ட் பண்ணேன். ஜியோவுக்கு எப்படி போர்ட் பண்ணால், இந்த ரோட் சைட்லலாம் வந்து இந்த குட்டியாக கடை மாரி போட்டிருப்பாங்கல்ல, இந்த கொடை மாரி வச்சு கீழே வந்து போட்டிருப்பாங்கல்ல, அங்கே தான் வாங்கினேன். அங்கே எப்படி வாங்கினா 50 days அன்லிமிட்டட் பேக்கு 5G போட்டுருந்தான். அதனால தான் வாங்கினேன். இல்லைனா வந்து நான் வந்து நானே ரீசார்ஜ் பண்ணியிருப்பேன். வேறு ஏதாச்சும் ஒரு சிம்மில் நான் மாற்றிருப்பேன். ஸோ ஓகே, நம்ம 1 மந்த் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும்னு சொல்லி நான் வாங்கினது பாவம். இவன் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறான்னா, வெறும் 4G பேக் தான் போட்டிருக்கான். 1.5 GB தான் போட்டிருக்கான். 2G பேக் போட்டால் தான் அந்த 5G ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும். எதுக்கு இந்த பித்தலாட்டம்? 5G பேக்குன்னு சொல்லி அந்த பேனரில் போட்டு மக்களை ஏமாற்றிட்டு, ஆனால் ரீசார்ஜ் பண்ணணும் 4Gன்னு போடுறாங்க. கஸ்டமர் கேர்லேயும் நோ ரெஸ்பான்ஸ்.